வணக்கம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது, அது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டுறதுக்கான முதல் கல்லை எடுத்து வைக்கிற மாதிரி. ஆமா. ஆனா நெறைய பேருக்கு அந்த முதல் கல்ல எங்க வைக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னே தெரியறதில்ல. கரெக்ட். இங்க தான் ஷான் கேனல் மற்றும் பென்ஜி டிராவிஸ் எழுதின யூடியூப் சீக்ரெட்ஸ் புத்தகம் ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட, ஒரு தெளிவான வரைபடத்தை நம்ம கையில கொடுக்குது. சரியா சொன்னீங்க. இது வீடியோ போடுங்க, பணம் சம்பாதிங்கன்னு மேம்போக்கா சொல்ற புத்தகம் இல்ல. நீங்க ஒரு சேனல் ஆரம்பிக்க நினைக்கிறவரா இருந்தாலும் சரி, இல்ல, ஏற்கனவே இருக்கிற சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக துடிக்கிறவரா இருந்தாலும் சரி. ஆமா 2 பேருக்குமே இது ஒரு முழுமையான வழிகாட்டி. இன்னைக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற முக்கியமான உத்திகளை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இந்த புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூடியூப்ல இப்போ ரொம்ப கூட்டம், எனக்கு இடம் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா அது உண்மையே இல்ல. உண்மைதான். ஒவ்வொரு நிமிஷமும் கோடிக்கணக்கான புதிய பார்வையாளர்கள் ஆன்லைன்ல வராங்க. அதனால உங்க சாம்ராஜ்யத்தை கட்ட இதுதான் சரியான நேரம். சரி, அப்போ அந்த ப்ளூ பிரிண்டோட முதல் பகுதிக்குள்ள போலாமா? புத்தகம் இத தி 7 C's, அதாவது வெற்றிக்கான 7 தூண்கள்னு சொல்லுது. நிச்சயமா. அந்த 7 தூண்கள் தான் அஸ்திவாரமே. அதுல முதல் மிக மிக முக்கியமான தூண் கரேஜ், தைரியம். டெக்னாலஜி, கேமரா, பணம் இதெல்லாம் கூட ரெண்டாவது தான். ஆமா. முதல் தேவை ஆரம்பிக்கிறதுக்கான தைரியம். நிறைய பேர் திறமை இருந்தும் தயங்குறதுக்கு காரணம் பயம். மத்தவங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்களோ? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா என்ன பண்றது? ஏன் முயற்சி வீணாயிடுமா? இந்த மாதிரி பல பயங்கள் இல்லையா? சரியா சொன்னீங்க. இந்த பயம் ரொம்ப யதார்த்தமானது. இத ஜெயிக்கிறதுக்கு புத்தகம் சொல்ற அந்த ஸ்கை டைவிங் உதாரணம் ரொம்ப அருமையா இருக்கும். ஆமா, பெஞ்சி ஒரு தொண்டு நிறுவனத்துக்காக ஸ்கை டைவிங் செய்ய ஒப்புக்கிட்டாராம். விமானத்திலிருந்து குதிக்கிற அந்த கடைசி நொடி வரைக்கும் பயம் அவரை விடவே இல்லையா. ஆனா குதிச்சதுக்கு அப்புறம் அந்த பயம் மாயமா மறைஞ்சிடுச்சு. யூடியூபும் அப்படிதான். அந்த முதல் வீடியோவை பப்ளிஷ் பட்டன் அழுத்துற வரைக்கும் தான் எல்லா பயமும். சரியான ஒப்பீடு. அந்த பயத்தை ஜெயிக்க ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவை. அதுதான் உங்களுடைய வை, அதாவது ஏன் இதை செய்கிறீர்கள் என்ற காரணம். சைமன் சினெக் சொல்ற மாதிரி, மக்கள் நீங்க என்ன செய்றீங்கன்னு பாக்குறதில்ல, ஏன் செய்றீங்கன்னு தான் பாக்குறாங்க. கரெக்ட். உங்க நோக்கம் நான் 4 பேருக்கு உதவணும் அல்லது எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உலகத்துக்கு சொல்லணும்னு வலுவா இருந்துட்டா இந்த சின்ன சின்ன பயங்கள் எல்லாம் காணாம போயிடும். சரி, தைரியம் முதல் படி எடுத்து வைக்க உதவுது. ஆனா எங்க போறோம்னு தெரியாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வீணு தானே. இங்கதான் புத்தகத்தோட அடுத்த கொள்கையான கிளாரிட்டி, அதாவது தெளிவு வருது. கண்டிப்பா. தெளிவு இல்லனா உங்க பயணம் திசை தெரியாத கப்பல் மாதிரி ஆகிடும். உங்க சேனலோட இலக்கு என்ன? நீங்க யாருக்காக வீடியோ பண்றீங்க? உங்க பார்வையாளர்களுக்கு நீங்க என்ன மதிப்பு கொடுக்க போறீங்கன்னு ஒரு தெளிவு வேணும். இதுக்கு அவங்க சொல்ற அந்த 3 P ஃபார்முலா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, பேஷன் தீராத ஆர்வம், ப்ரொஃபிஷியன்சி திறமை, மற்றும் ப்ராஃபிட் சந்தை வாய்ப்பு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இந்த 3ல ஒண்ணு மட்டும் ரொம்ப வலுவா இருந்தா என்னாகும்? உதாரணமா, ஒருத்தருக்கு ப்ராஃபிட், அதாவது பணத்துக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, ஆனா பேஷன் ஆர்வம் கம்மியா இருக்கு. அப்படிப்பட்ட சேனல் நீடிக்குமா? மிக முக்கியமான கேள்வி. ஆர்வம் இல்லாம வெறும் பணத்துக்காக ஆரம்பிச்சா கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு சலிப்பு தட்டிடும். நீங்க சம்பாதிக்கிற பணத்தையே வெறுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி ஆர்வம் மட்டும் இருந்து திறமையோ சந்தை வாய்ப்போ இல்லைன்னா அது ஒரு பொழுதுபோக்கா இருக்குமே தவிர ஒரு தொழிலா மாறாது. இந்த 3ம் சந்திக்கிற அந்த புள்ளிய கண்டுபிடிக்கிறது தான் முதல் வெற்றி. இதுக்கு புத்தகத்துல வர்ற எரிக்கானவர் கதை ஒரு சூப்பர் உதாரணம். அவருக்கு உலகம் சுற்றணுங்கிறது பேஷன், ஆனா பணம் இல்ல. அவருக்கு ஃபில்ம் மேக்கிங்ல ப்ரொஃபஷன்சி, அதாவது திறமை இருந்துச்சு. ஆமா, நியூயார்க் நகரத்துல சுற்றுலா இடங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் சந்தை வாய்ப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சார். உடனே நியூயார்க் சுற்றுலா பத்தி வீடியோ போட ஆரம்பிச்சார். இன்னைக்கு அவர் ஒரு முழு நேர டிராவல் விளாகர். பாருங்க, அந்த 3 Pயும் எப்படி சரியா இணைஞ்சிருக்குன்னு. அற்புதம். இப்போ அடுத்த 2 சீக்களை நம்ம ஒன்னா பார்க்கலாம். சேனல் மற்றும் கண்டென்ட். உங்க சேனல்ங்கிறது உங்க சாம்ராஜ்யத்தோட நுழைவாயில் மாதிரி. உங்க கண்டென்ட்ங்கிறது அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அரண்மனைகள், தோட்டங்கள் மாதிரி. சரியா சொன்னீங்க. நுழைவாயிலே சரியில்லைன்னா யாருமே உள்ள வரமாட்டாங்க. உங்க சேனல் பெயர், லோகோ, கவர் ஆர்ட் எல்லாமே இந்த சேனல் இத பத்தி தான் முதல் பார்வையிலேயே சொல்லிடணும். அப்போ கண்டென்ட் அதுதான் ராஜாவே இல்லையா? புத்தகம் சொல்றபடி உங்க கண்டென்ட் பாக்குறவங்களுக்கு ஒரு மதிப்ப, ஒரு வேல்யூவோ கொடுக்கணும். ஆமா, அந்த மதிப்பு ஒரு புதிய தகவலா இருக்கலாம், வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற காமெடியா இருக்கலாம், இல்ல மனதை தொடும் ஒரு உத்வேகமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் அவங்க செலவழிச்ச 10 நிமிஷம் வீணாகலன்னு அவங்க உணரணும்.
சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு மிகச்சிறந்த மதிப்பு மிக்க கண்டென்ட்ட நீங்க உருவாக்குனாலும் அத மக்கள் கண்டுபிடிக்க வேண்டாமா? ஆமா, இங்க தான் இந்த ப்ளூ பிரிண்டோட ஒரு முக்கியமான தந்திரம் உள்ள வருது. டிஸ்கவரபிலிட்டி, அதாவது தேடல்ல உங்க வீடியோ மேல வர்றது. கூகுளுக்கு அடுத்தபடியா யூடியூப் தான் உலகத்தோட 2வது பெரிய தேடுபொறி. அப்படியானால் நம்ம வீடியோவோட தலைப்பு, அதாவது டைட்டில், விளக்கம், டிஸ்கிரிப்ஷன், குறிச்சொற்கள், டேக்ஸ், இது எல்லாத்தையும் ரொம்ப கவனமா தேர்ந்தெடுக்கணும். ஆமா, புத்தகம் இதுக்கு ஒரு சூட்சுமம் சொல்லுது. மக்கள் என்ன தேடுறாங்கன்னு யூடியூப் சர்ச் பார்லயே நாம தெரிஞ்சுக்கலாம். ஹவு டு குக்னு டைப் செஞ்சா அதுவே ஹவு டு குக் ரைஸ், ஹவு டு குக் சிக்கன்னு பல யோசனைகளை காட்டும். அந்த தலைப்புகள்ல வீடியோ செஞ்சா அது தேடல் பட்டியல்ல மேல வர வாய்ப்பு அதிகம். இன்னொரு படி மேல போய் யோசிக்கணும். வீடியோவை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு தலைப்பு வைக்கிறத விட மக்கள் தேடுற தலைப்பை முடிவு செஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வீடியோவை உருவாக்குறது தான் புத்திசாலித்தனம். ஓ, இது நல்ல பாயிண்ட். அப்போ உங்க கான்டென்ட் தேடலோட 100% பொருந்தும். கரெக்ட். ஓகே, இப்போ நம்மகிட்ட தைரியம், தெளிவு, நல்ல சேனல், கண்டுபிடிக்கக்கூடிய கான்டென்ட் எல்லாம் இருக்கு. ஆனா மக்கள் வீடியோவை பார்த்துட்டு போயிட்டா போதுமா? போதாது. யூடியூப் ஒரு நூலகம் இல்ல, அது ஒரு காஃபி ஷாப் மாதிரி மக்கள் கூடி பேசுற இடம்னு புத்தகம் சொல்லுது. இது நம்மள அடுத்த சீக்கு கூட்டிட்டு போகுது. கம்யூனிட்டி, சமூகம். கண்டிப்பாக இது ஒரு வழி பாதை கிடையாது, இது ஒரு உரையாடல். உங்க வீடியோக்களை பாக்குறவங்களோட நீங்க ஒரு உறவு உருவாக்கணும். அவங்க போடுற கமெண்ட்ஸ்களுக்கு பதில் சொல்லணும், அவங்க கேள்விகளை கேட்கணும். ஆனா ஒரு சேனல் வளர வளர ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வரும்போது இது சாத்தியமா? ஒரு கட்டத்துக்கு மேல இதுவே ஒரு முழு நேர வேலையா மாறிடாதா? நல்ல கேள்வி. ஆரம்ப காலத்துல முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பதில் சொல்றது ரொம்ப முக்கியம். பெஞ்சியோட மனைவி ஜூடி ஆரம்பத்துல தினமும் ராத்திரி 10 மணில இருந்து விடியற்காலை 2-3 மணி வரைக்கும் ரசிகர்களோட உரையாடுறதையும் ஒரு வேலையா செஞ்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, அதோட பலனை அவங்க இன்னைக்கும் அனுபவிக்கிறாங்க. சேனல் வளர்ந்த பிறகு எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியலனாலும் முக்கியமான கமெண்ட்ஸ பின் பண்றது, ஹார்ட் கொடுக்கறது. ஓ, வாரத்துக்கு ஒரு முறை லைவ் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்றது, அந்த மாதிரி வழிகள் இருக்கு. சரியா சொன்னீங்க. முக்கியம் என்னன்னா, நாங்க உங்க கூட தான் இருக்கோங்கிற உணர்வை உங்க சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சமூகத்தை உருவாக்குறது ஒரு வழி. ஆனா ஏற்கனவே இருக்கிற இன்னொரு சமூகத்தோட நம்மள இணைச்சிக்கிறது இன்னும் வேகமான வழி இல்லையா? அதுதானே புத்தகத்துல சொல்ற கொலாபரேஷன் தந்திரம். சரியான இணைப்பு. கொலாபரேஷன், அதாவது மற்ற யூடியூபர்களுடன் இணைந்து செயல்படுவது, உங்க சேனலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும் ஒரு ராக்கெட் மாதிரி. டாக்டர் ட்ரே மற்றும் ஸ்னூப் டாக் இணைந்து வெளியிட்ட பாட்டு எப்படி ஸ்னூப் டாக்கிற்கு ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும். ஆமா, இந்த கேசி நைஸ்டாட் கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புத்தக ஆசிரியர்கள் ஒரு பெரிய யூடியூபரை இன்டர்வியூ பண்ண நியூயார்க் போயிருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த இன்டர்வியூ ரத்தாயிடுச்சு. அவங்க துவண்டு போகாம அதே ஊர்ல இருந்து இன்னொரு பிரபலமான யூடியூபரான கேசி நெய்ஸ்டாட்டுக்கு ஒரு இமெயில் அனுப்பியிருக்காங்க. அதுதான், கேட்க தயங்கக்கூடாதுங்கிறது எவ்வளோ பெரிய பாடம். ஆமா, அந்த தயக்கம் தான் பலரோட முதல் எதிரி. அவங்க ஒரு ஏமாற்றத்தை அதை விட ஒரு பெரிய வாய்ப்பா மாத்துனாங்க. நான் உங்களுக்கு எப்படி மதிப்பு கூட்ட முடியும்னு யோசிச்சு அணுகணும். வாய்ப்புகள் அப்படிதான் உருவாகும். சரி, இப்போ ஒரு விசுவாசமான சமூகம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஆர்வத்தையும் உழைப்பையும் தொடர்ந்து செய்ய நமக்கு ஒரு எரிபொருள் வேணுமே, பணம். இது நம்மள 6வது சீக்கு கொண்டு வருது, கேஷ். ஆமா, பணம் ஒரு இலக்கில்ல, ஆனா உங்க பயணத்தை தொடர அது ஒரு முக்கியமான எரிபொருள். நிறைய பேர் யூடியூப்னாலே ஆட்சென்ஸ், அதாவது விளம்பர வருமானம்னு மட்டும்தான் நினைக்கிறாங்க. ஆனா புத்தகம் 10 ஃபார்க்லி வருமான வழிகளை பத்தி பேசுது. ஆமா, ஆட்சென்ஸ் அதுல ஒண்ணுதான். அதை மட்டுமே நம்பி இருக்கிறது ஆபத்தானது. அப்படியா? அப்ப வேற என்ன வழிகள் இருக்கு? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பத்தி புத்தகம் சொல்லுது. அதாவது நீங்க ஒரு பொருளை பரிந்துரைச்சு உங்க லிங்க் மூலமா அதை யாராவது வாங்கினா உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். நிச்சயமா. அதை தாண்டி உங்க சொந்த தயாரிப்புகள் அல்லது சேவைகளை விற்கலாம். இன்னொரு ஆச்சரியமான வழி கிரவுட் ஃபண்டிங். கிரவுட் ஃபண்டிங். பிலிப் டிஃப்ராங்கோங்கிற ஒரு நியூஸ் சேனல் நடத்துறவரு யூடியூபோட விளம்பர கொள்கைகள் மாறினதால வருமானத்தை இழந்தார். ஆனா பேட்ரியான் மூலமா அவருடைய ரசிகர்கள் மாசம் $65,000 மேல கொடுத்து அவரை ஆதரிச்சாங்க. டேங்கப்பா, $65,000? ஆமா, பாருங்க, நீங்க உருவாக்குன சமூகம் எப்படி உங்களை காப்பாத்துதுன்னு. இது கம்யூனிட்டிக்கும் கேஷுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை காட்டுது. சரி, இப்போ கடைசி மற்றும் 7வது சீக்கு வருவோம். இந்த 7 சீலையே இதுதான் சார் கஷ்டம்னு நினைக்கிறேன். கன்சிஸ்டன்சி, அதாவது நிலைத்தன்மை. உண்மைதான். ரோம் நகரம் ஒரே நாள்ல கட்டப்படல.
யூடியூப் சாம்ராஜ்யமும் அப்படிதான். தொடர்ந்து வீடியோக்களை பதிவேற்றம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு வீடியோங்கிறது கூட போதும். ஆனா அத 1 வருஷம் 2 வருஷம்னு தொடர்ந்து செய்யணும் இல்லையா? ஆமா, அந்த நிலைத்தன்மை தான் பார்வையாளர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். இதுக்கு புத்தகம் சொல்ற பேட்ச் ப்ரொடியூசிங் முறை ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அதாவது மாசத்துக்கு தேவையான 4 வீடியோவையும் ஒரே நாள்ல ஷூட் பண்ணி வச்சுக்கிறது. சரியா சொன்னீங்க. இதனால ஒவ்வொரு வாரமும் ஐயோ வீடியோ எடுக்கணுமேங்கிற பதற்றம் இல்லாம மத்த வேலைகள்ல கவனம் செலுத்தலாம். நிலைத்தன்மையும் பாதிக்கப்படாது. சரி, இப்போ இந்த 7 அஸ்திவாரங்களையும் தாண்டி வெற்றியை வேகப்படுத்த ஒரு அற்புதமான இறுதி உத்தியை பார்ப்போம். ட்ரெண்ட்ஸ் அண்ட் டென்ட்போல்ஸ். ட்ரெண்ட்ஸுங்கிறது இணையத்துல திடீர்னு வைரலாகும் விஷயங்கள். ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் மாதிரி. டென்ட்போல்ஸுங்கிறது ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப வர பண்டிகைகள் அல்லது நிகழ்வுகள். தீபாவளி, கிறிஸ்மஸ், உலகக்கோப்பை கிரிக்கெட் மாதிரி. கரெக்ட். அடா, இது ஒரு சூப்பரான ஹேக் மாதிரி இருக்கு. அதாவது அலைய நாம உருவாக்குறதுக்கு பதிலா வர்ற அலையில சர்ஃபிங் பண்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. உதாரணமா ஹாலோவீன் அக்டோபர் 31ஆம் தேதினா மக்கள் செப்டம்பர் மாசத்துல இருந்தே அதுக்கான தேடல ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்க அப்பவே வீடியோ போட்டா போட்டி குறைவா இருக்கும். நம்ம வீடியோ அதிக மக்களை சென்றடையும். துல்லியமாக கூகுள் ட்ரெண்ட்ஸ் கருவியை பயன்படுத்தி எந்த விஷயத்துக்கு எப்போ தேடல் அதிகமாகுதுன்னு நீங்க சுலபமா தெரிஞ்சுக்கலாம். தேடல் அலை உச்சத்தை அடையறதுக்கு முன்னாடியே நீங்க உங்க வீடியோவை கடல்ல இறக்கிட்டா அலை வரும்போது உங்க வீடியோ தான் மேல போகும். ஆக இந்த யூடியூப் சீக்ரெட்ஸ் புத்தகம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. யூடியூப்ல ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு மாயாஜால ரகசியமும் கிடையாது. அது ஒரு தெளிவான உழைப்பு தேவைப்படுற ஒரு வரைபடம். நாம பார்த்த இந்த 7C கொள்கைகளை பின்பற்றி நிலைத்தன்மையோட செயல்பட்டு டிஸ்கவரபிலிட்டி, கலாபரேஷன் போன்ற தந்திரங்களை சரியா பயன்படுத்தினா யார் வேணும்னாலும் அவங்களுக்கான சாம்ராஜ்யத்தை இங்க உருவாக்க முடியும். கடைசியா புத்தகம் சொல்ற ஒரு வரி ரொம்ப ஆழமானது. தாமஸ் எடிசன் சொன்னாராம், வாய்ப்பு என்பது உழைப்பை போன்ற ஆடை அணிந்திருப்பதால் பலரும் அதை தவறவிடுகிறார்கள். இந்த ஆய்வு அந்த வாய்ப்பை எப்படி அடையாளம் கண்டு அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிற கருவிகளை உங்க கையில கொடுத்திருக்கு. இப்போ கேள்வி என்ன ரகசியம் என்பதல்ல. அப்போ உண்மையான கேள்வி என்ன? உங்க கனவு சாம்ராஜ்யத்தை கட்டுவதற்கான முதல் செங்கல்ல நீங்க இன்னைக்கு எடுத்து வைக்க தயாரா? யோசிச்சு பாருங்க.